ஜனநாயகம் வீக்கா இல்ல, மக்கள் வீக்கா இல்ல. மக்களுக்கு இன்னும் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது. மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் நீங்க பிரதமர். மக்கள் கொடுத்தது உங்களுக்கு அந்த அதிகாரம். இல்ல அதை புடிங்கிட்டாங்கன்னா பிரச்சாரத்துல இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி சொல்றாங்கல்ல, பாஜக ஓட்டு போட்டா அவங்க இடஒதுக்கீடு இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி சொல்றாரு. அவங்களுக்கு பெரும்பான்மை வந்துட்டா இடஒதுக்கீடே இருக்காது, அதை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு. அது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க. அதை எப்படி செய்ய முடியும்? இது ஒரு 10 வருஷம் இருந்திருக்கிறோம், நாங்கள் இடஒதுக்கீட்டில் கை வச்சிருக்கிறோமா? இடபிள்யூஸ் அப்படிங்கிறது இது இல்லாம தனியாக தானே கொடுத்துருக்குறோம். அதாவது வழக்கமா இந்த ஃபேக் வீடியோ, இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள்லாம் அதிகமாக பகிரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி மேல இருக்கு. இது வந்து நான் சொல்லல, துருவ் ராத்தி போன்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இதை ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க பொழுதுக்கும். அதாவது இந்துக்களோட சொத்துக்கள் போயிடும் அப்படின்றத ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்தை சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்ல போட்டு விட்டு அதை பகிர்றதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் நிறைய பேரை உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்கன்றாங்க.